இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் தொக்கு இல்லைனா மாங்காய் ஊறுகாய் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால இதில் நான் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பெரிய குண்டு மாங்காவை துருவி எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத மாங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாங்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மாங்காவை நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஊறுகாய் ரெடி ஆன உடனே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பல நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சுவையான மாங்காய் ஊறுகாய் இல்லைனா மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.